என்னம்மா இதெல்லாம்? ஏஸ் ராகவன். ராகவா, உன் பையன் இப்ப எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. என்ன உனக்கு அதை பத்தி கவலையும் இல்ல. எவனாவது ஏமாளி அழகா பொண்ட பத்தி வச்சிருந்தா உன் பையன் அவளை இழுத்துக்கிட்டு ஊரை விட்டு ஓடுவான். டேய் பூபதி, நீ சொல்றது மட்டும் உண்மையா இருந்தா என் பையனை நானே சுட்டு கொன்னுடுவேன். சொல்லாத, செய்யு. அதுக்காகத்தான் அவனை உயிரோட வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கேன். என்னங்க ஆச்சு? உன் பிள்ளைய துப்பாக்கியால வரவேற்க போறேன். அவன் படிப்பை முடிச்சுட்டு வெளிநாட்டுல இருந்து திரும்பி வரல. அவன் காதலிச்ச பொண்ணோட ஊரை விட்டு ஓடி போய் அந்த பொண்ணோட அப்பங்கிட்ட செருப்படி வாங்கிட்டு வரான். வேணும்னா நீ வாசல்ல வந்து நின்னு ரத்தத்தால் ஆர்த்திடு. கோவக்காரரை கட்டிக்கிட்டா பிள்ளைக்கு ரத்தத்துல தாங்க ஆரத்தி எடுக்கணும். வாயமொழி. நான் கோவக்காரன் இல்ல, ரோசக்காரன். அதனாலதான் இப்படி ஒரு பிள்ளைய பத்ததுக்காக வெக்கப்படுறேன். அவன் இருந்தானே செத்தாங்க. அதுவும் சரிதாங்க. அவன் தினம் தினம் கொஞ்சம் கொஞ்சமா சாகிறத விட ஒரே அடியா சுட்டு சாகடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கும் நிம்மதி, அவனுக்கும் நிம்மதி. அப்பா, உன் மகன் செஞ்சது சரிங்கிறியா? உங்களுக்கு பொண்டாட்டியா இருந்து பார்த்தா அவன் செஞ்சு தப்புதாங்க. ஆனா ஒரு பிள்ளைக்கு அம்மாவா இருந்து பார்த்தா அவன் செஞ்சு சரிதாங்க. தத்துவமா பேசுற? ஆத்திரமும் கோவமும் சுடுறதுக்கு துப்பாக்கியும் தான் இருக்க தவிர சிந்திக்கு என்னங்க இருக்கு? இங்க பாருங்க, நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் முதல் தடவையா உங்களை எதிர்த்து கேட்கிறேன். சிவா அந்த பொண்ணை ஏன் கட்டிக்க கூடாது? இந்த கேள்வி என்ன கேட்காத. செத்து போயிட்டாலே நம்ம ஒரே பொண்ணு, அவன் சமாதியில போய் கேளு. ஜெயிலர் கலை நம்ம மூத்த மக, அவங்கிட்ட போய் கேளு. நம்ம பொண்ணை சாகடிச்சது சரின்னு சொல்லலைங்க. ஆனா இன்னொரு பொண்ணை சாகடிக்காதீங்க சொல்றேன். மனசு கெட்டாலும் உடம்பு கெட்டாலும் பொண்ணுங்க தாங்க மாட்டாங்க. நம்ம பொண்ணுக்கு ஏற்பட்ட கதி நம்ம எதிரோட பொண்ணுக்கு ஏற்படக்கூடாதுன்னு தாங்க சொல்றேன். நம்ம பொண்ணு அவன் கெடுத்ததும் சிவா ரஞ்சினியை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்காம கைவிடுறதும் ஒண்ணுதாங்க. அப்புறம் அந்த காமுகனுக்கும் நம்ம பிள்ளைக்கும் என்னங்க வித்தியாசம்? ஆனா பொண்ணு மட்டும் சொல்றேங்க, இந்த சம்பவத்துக்கு அப்புறம் சிவா அந்த பொண்ணை காதலிச்சிருந்தா நீங்க என்னங்க, அவனை நானே சுட்டு கொண்டு இருப்பேன். பாருங்க, நம்ம பொண்ணு ரோஷக்காரு தற்கொலை பண்ணிக்கிட்டான். நம்ம பெரிய புள்ள ரோஷக்காரு ஜெயிலுக்கு போயிட்டான். நம்ம மூணாவது புள்ளையும் ரோஷக்காரு இருந்தாங்க. அதனாலதான் அவன் காதலிச்ச பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிடுன்னு பிடிவாதமா இருக்கான். ஏன்னா இவங்க எல்லாரும் ஒரு ரோஷக்காரனுக்கு போறாங்க. இது உங்களுக்கு தெரியாதுன்னு இல்ல. ஆனாலும் ஒவ்வொரு பொண்ணும் புருஷனுக்கு முன்னால போகணும்னு ஆசைப்படுவாங்க. இப்போ உங்க துப்பாக்கிக்கு என் புள்ளியும் நானும் சேர்ந்து போறதுலயும் எனக்கு சந்தோஷம் தாங்க. தானானே நானே தானானே நானே தானானே நானே நானே. என்னங்க, ரஞ்சனி எப்படி இருக்கா? எப்படி இருப்பா? அவ அப்பா ரொம்ப அடிச்சிட்டாரா? உயிரை மட்டும் விட்டு வச்சிருக்காரு. சிவா, நீங்க ஒருத்தர் மறந்துருங்க. அது எப்படிங்க முடியும்? அவ உங்களுக்கு கிடைக்க மாட்டா. நீங்க வேற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கங்க. ஏன்னா அவ அப்பா அவளுக்கு வேற மாப்பிள்ள பாத்துட்டாரு. வர புதன்கிழமை நிச்சயதார்த்தம். நீங்களுமா இந்த நிச்சயதார்த்தத்துக்கு ஒத்துக்கிட்டீங்க? இந்த நிச்சயதார்த்தம் மட்டும் நடக்கலன்னா தனக்கு இப்படி ஒரு பொண்ணே தேவையில்லைங்கிற முடிவுக்கு அவர் வந்துட்டாரு. என்ன மிஸ்டர் பூபதி, நிச்சயதார்த்தத்தை இவ்வளவு சிம்பிளா நடத்துறீங்க? அவசர ஏற்பாடுல, அதனாலதான். கல்யாணத்தை பாருங்க, கலக்கிடுவாரு. உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. வந்தவங்களை கவனிச்சுக்க, நான் இப்ப வந்துடுறேன். மாப்பிள்ள மாமா, இதை நான் வந்துடுறேன். ஓகே மாமா. நீ எவ்வளவு நிச்சயம் பண்ண வந்திருக்கியோ அவன் கட்டிக்க போற. சிவா, சிவா, நான் சொல்றது கேளுப்பா. என்ன நடக்க போகுது?
அழகே அழகே உந்தன் பார்வையில் உயிர் வாழ்கிறே அமுதே அமுதே உந்தன் பாடலை எங்கும் கேட்கிறே ரெண்டு ஜீவன்களும் இன்று ஒன்றானது 7 ஜென்மங்களும் சொந்தமுண்டானது அழகே அழகே உந்தன் பார்வையில் உயிர் வாழ்கிறே இதுக்கு மேலே உன்னை உயிரோட விட்டு வைக்க கூடாது. அவளை ஒண்ணும் செஞ்சிடாதீங்க. என்னங்க? ஐயோ, என்னங்க? என்னங்க ஆச்சு உங்களுக்கு? என்னங்க ஆச்சு? ஐயோ, ஏன் இப்படி என்னங்க? பொண்ணு நீங்களா கொடுத்தாலும் நானா எடுத்துக்கிட்டாலும் நான் உங்க மருமக. மரியாதையா நடந்துக்குங்க. உங்க வீட்டுல பொண்ணு எடுக்க வந்ததால தப்பிச்சோம். பொண்ணு குடுக்க வந்திருந்தா என்ன இருக்கும்? சாரி. இந்த மாதிரி குடும்பத்துக்கு சாரி ஒண்ணுதான் குறைச்சது. எங்க பொண்ணா இருந்திருந்தா கழுத்தை புடிச்சு திரியிருப்போம். உங்க பையன் ஒரு பொண்ணை கெடுத்து அவளை சாகடிச்சு அவனும் செத்தான். உங்க குடும்பமே ஒரு மாதிரியான குடும்பம் போல இருக்கு. இனிமேல உங்ககிட்ட என்ன வெட்டி போச்சு. வாங்க போலாம். வாங்க. ரஜினி. அப்பா, அப்பா, ஆசைப்பட்டவர் கையால தாலிய வாங்கிக்கிட்டு இப்ப உங்க ஆசீர்வாதம் ஒண்ணுதான்ப்பா வேணும். ஆசீர்வாதமா? இடியட். எந்த பொண்ணை பார்க்க வேண்டாம்னு சொல்லணும் அவ கழுத்துல தாலி கட்டிச்சேடா. நீ போட்ட முடிச்சனால எவ்வளவு சிக்கல் வரும் தெரியுமா உனக்கு? மனசாட்சி இல்லாத புள்ளையா நீங்க பெற்றிருந்தா நான் அந்த திசைக்கே போயிருந்திருக்க மாட்டேன். காதலிச்சவளை தூக்கி எறிஞ்சிட்டு நீங்க காட்டுற அந்த பொண்ணு கழுத்துல தாலியை கட்டி அவ கழுத்துல எத்தனை பவுன் போட்டிருக்கான்னு உரசி பார்த்திருப்பேன். அப்போ முறையில்லாத தாலியை கட்டத்தான் உன்னை வளர்த்துமா? முறையோட கேட்டா அவங்க அப்பா ஒத்துக்க மாட்டாருப்பா. அதனாலதான். டேய் சிவா, நம்ம குடும்பத்தை இந்த கதி காலாக்கின குடும்பத்தோட எப்படா சம்பந்தம் வச்சுக்க சொல்ற? நீங்க சொல்றத என்னாலையும் புரிஞ்சுக்க முடியுது அப்பா. ஒண்ணு சொல்றேன், சொல்றதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. அவ இல்லாம என்னால வாழ முடியாது. உங்களோட ஆசீர்வாதம் இல்லாம நாங்களும் வாழ விரும்பல. உங்களுக்கு பிறந்ததே ஒரே புள்ளதான் நினைச்சு உங்க கையாலே எனக்கு விஷத்தை கொடுத்துருங்க. கொடுத்துருங்கப்பா. சிவா, உங்க குடும்ப கௌரவத்தோட குல பெருமையோட எந்த பிரச்சனையுமே இல்லாம நீங்க சந்தோஷமா இருங்க. எங்களை கொன்னுடுங்க. சிவா, நீ கட்ட தாலியே அவன் அப்பா ஏத்துக்கிட்டான்னா நான் அந்த பொண்ணைய மருமகளா சந்தோஷமா இந்த வீட்டுக்கு இப்பவே கூட்டிட்டு வரேன். அப்பா, எனக்கும் மனசாட்சி இருக்குடா.